Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Archean Chemicals Industries Limited IPO பத்தி பார்க்கலாம். இந்த IPO எப்போ ஓபன் ஆகுது, இதை அப்ளை பண்ணா லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா அப்படின்ற டீடைல்ஸ் ஒரு ஷார்ட் ஓவர்வியூவா பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நவம்பர் 9ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி. அலாட்மெண்ட் டேட் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதி. ஓகேங்களா? இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நவம்பர் 17ஆம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மணி கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 21ஆம் தேதி. அதாவது இந்த நவம்பர் மாதம் வந்து ஐபிஓ சீசன் சொல்லலாம், ஐபிஎல் சீசன் மாதிரி ஐபிஓ சீசன் சொல்லலாம். ஏன்னா நிறைய ஐபிஓஸ் வருது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 10,000 வரையும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய ஐபிஓஸ் வரனால சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் பார்ப்போம். 386லேருந்து 407 வரை கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 36 ஷேர்ஸ் வாங்கி ஆகணும். ஒரு ஷேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 14,652 ரூபா பே பண்ண மாதிரி, சாரி ஒரு லாட்டுக்கு 14,652 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இது இஷ்யூ சைஸ் பாருங்கள் எவ்வளோதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 1462 கோடிக்கு பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் 80% ஆஃப் சான்சஸ் இருக்குது இந்த ஐபிஓ அலகேட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது. ஓகே, 9ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 11ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது, 21ஆம் தேதி லிஸ்டிங் ஆகுது. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ். ஓகே, இது என்ன கம்பெனி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே ஏதோ ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணாலும் அது எந்த செக்டர் கீழே வருதுன்னு பார்க்கணும். அந்த செக்டரோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டிங் லெவலையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இது வந்து கெமிக்கல் செக்டர் கீழே வருது. ஓகேங்களா? நீங்கள் இதிலே பார்க்கலாம். ஆர்கேன் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்னு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா? ஓகே, இது வந்து கெமிக்கல் ரிலேட்டடான கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு இந்த செக்டர் எப்படி இருக்குது, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய செக்டராக இருக்குது. டாடா கெமிக்கல் ஆகட்டும், மற்ற கெமிக்கல் கம்பெனிஸ் ஆகட்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பீரியடில். ஓகேங்களா? அண்ட் இதோட இது பாருங்களேன், 18 குளோபல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? 13 கண்ட்ரீஸில் இருக்காங்க இவங்க வந்து. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் 24 டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த கம்பெனி வாஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்டால்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 2.7 மெட்ரிக் டன் வந்து இவங்க வந்து 2021 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இதோட ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் இருக்குது, அதுக்கடுத்து ஹஜ்பூரா, இது எங்கே இருக்குன்னு தெரில. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் இதோட இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் சால்ட் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஃபைன். இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ். 2019, அதாவது 2019 டோட்டல் ரெவன்யூ பாருங்கள், கிட்டத்தட்ட 572 கோடியில் இருந்தது. அரௌண்ட் 572 கோடின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, நெட்ஒர்த்து இதெல்லாம் விட்டுருங்க. இது மட்டும் பார்த்தா போதும், டோட்டல் ரெவன்யூ மட்டும் பார்த்தா போதும். அதுக்கடுத்து 2022 பாருங்களேன், கிட்டத்தட்ட 1142 கோடி. அது வந்து எவ்வளோ டபுளாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கெமிக்கல் கம்பெனியில், ஆர்கேன் கெமிக்கல் கம்பெனிஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப்பில் வந்து டபுளாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது இன்னும் டபுள் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா linkedin.co. உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத இதில் தான் நீங்கள் போய் செக் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் தெரிஞ்சிருச்சு, அடுத்து இதோட செக்டார்லையும் தெரிஞ்சிருச்சு இது எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்னு. ஓகேங்களா? ஃபைன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதோட சைட்டில் போய் பார்ப்போம். இதுதான் அந்த சைட்டு. 1 மினிட் நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட்டுக்கு போங்க. இதுலேயே உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துங்க. இது லிக்விட் புரோமைன் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் சால்ட்டு, சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்றாங்க ஒரு இது கெமிக்கல். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களோட கஸ்டமர்ஸ் இந்த சைடு மேப்பில் காட்டியிருக்காங்க பாரு. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல கம்பெனி தான். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, எவ்வளவு தயாரிச்சிருக்காங்க, மெட்ரிக் டன்ஸ் அப்படின்னு. இது சம்மந்தமான செக்டர்ஸில் இந்த கெமிக்கல் யூஸ் ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர், ஃபார்மாவில் யூஸ் ஆகுது, வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் ஆகுது, டெக்ஸ்டைலில் யூஸ் ஆகுது, கிளாஸ், அலுமினியம் எல்லாமே முக்கியமான செக்டர்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க அதுலெல்லாம் அவங்க கஸ்டமர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது இது வந்து எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இதோட ஹெட் எதுன்னு
பார்த்தீங்கன்னா இது செகண்ட், அதாவது இது வந்து சென்னை பேஸ்டு கம்பெனி, அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டோடது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓ அது சென்னை பேஸ்டு. ஓகேங்களா. ஃபினான்சியல் செக்டர் பார்த்தோம்னா ஒரு ஐபிஓ 5 ஸ்டார், அதுவும் சென்னை பேஸ்டு. அதே மாதிரி இதுவும் சென்னை பேஸ்டு. நிறைய சென்னை பேஸ்டு கம்பெனிஸ் வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அவங்க என்னென்ன கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறாங்க எல்லாம் அப்படியே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக பட் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க சென்னையோட அட்ரஸ். இது சென்னை பேஸ்டு கம்பெனி. ஸோ உங்களுக்கு உங்களோட ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து என்ன செக்டர்னு பார்க்கணும். கெமிக்கல் செக்டார்னு பார்த்தோம். இப்போதைக்கு கெமிக்கல் செக்டாரோட ரிட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல க்ரோத் இருக்குது இந்த கம்பெனிக்கு. அடுத்து இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம், டபுளாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல இதுதான். ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்லலாம் இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. இது நான் என்னோட சஜஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். பட் இது ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின்காண்டி தான் சொல்லுவேன். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் நல்ல அப் ட்ரெண்ட் கொடுக்கும் போல் ஒரு இடத்துல விற்றுட்டு மறுபடியும் இறங்கும் போல் எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ அதை ஹோல்டில் போடாதீங்க, இன்னும் போகும்னு. கண்டிப்பாக அது வந்து நான் லிஸ்டான ப்ரைஸோட கீழே போனாலும் போயிடும். ஓகேங்களா. இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில். ஸோ இது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி தான் இந்த கெமிக்கல் கம்பெனி. நீங்கள் அப்ளை தாராளமாக பண்ணலாம். பட் ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின். அப்ளை பண்ணிவிட்டு அலகேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் 2K 3K வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்கேஸ் அது வந்து டவுன் ட்ரெண்டில் போணுச்சுன்னா நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, வச்சு தான் ஆகணும். மறுபடியும் அப் ட்ரெண்ட் ஆகும்போது எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ நிறையா பேர் சொல்கிறாங்க இது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கும் தெரில, அப்போதைக்கு உள்ள மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்தா அது லிஸ்டிங் ஆகும். ஓகேங்களா. ஸோ என்னைய கேட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ண போகிறேன், ஒரு லாட் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏற்கனவே DCX அப்ளை பண்ணியிருக்கேன், இது ஒரு இது அப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you, bye bye.